இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், கலங்கி அழுது கொண்டிருந்த மரியாளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். ஸ்திரியே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி அவளை அன்போடு விசாரித்து ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை துடைத்து அநேகருக்கு அந்த நல்ல செய்தியை சொல்லும்படியாக ஆண்டவர் அவளை வைத்தார். இந்த நாளிலே சீஷர்களை குறித்து நாம பார்க்கிறோம். சீஷர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள்? சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் என்ன செய்து பூட்டப்பட்டிருக்கையில், வீட்டு கதவெல்லாம் பூட்டி யூதர்களுக்கு பயந்து போய் சீஷர்கள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்துட்டோம், இயேசுவை பிடிச்சு கொலை செய்து அவருடைய கதை முடிந்து விட்டது, இனி அவருடைய சீஷர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், இதே போல கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறதுனால சீஷர்கள் பயந்து போய் அவர்கள் பூட்டப்பட்ட அறை கதவுகளுக்கு பூட்டப்பட்ட அறையிலே அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருப்பார்கள், ஆண்டவரை 3.5 வருட காலமாக பின்பற்றினார்கள், இவர் பெரிய ராஜா, ரோமருடைய கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை ஆளுகை செய்வார், நம்மை விடுவிப்பார் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மிகவும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சூழ்நிலை அவர்கள் நினைத்ததற்கு மாறாக நடந்தது. நாம யோவான் 16ஆம் அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சீஷர்கள் ஆண்டவருடைய மரணத்தை குறித்து சிறிது கூட நினைத்து பார்க்கவில்லை. இப்படி ஒரு நிலைமை வரும், ஆண்டவருக்கு இப்படி ஒரு மரணம் வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய மரணத்தை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை, நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் மிகவும் துக்கத்தோடு பயந்து கலங்கி போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன் என்று சொன்ன வார்த்தையை எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், பூட்டப்பட்ட கதவுகள் பூட்டப்பட்ட அந்த அறையிலே ஆண்டவர் வந்து நின்று சீஷர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம். பாருங்க, ஒரு கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும் பொழுது ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு கலக்கம், எவ்வளவு பயம். அதனாலதான் முதலாவது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவர் தன்னுடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் சந்தேகப்பட்டாங்க, உண்மையாகவே இது இயேசு கிறிஸ்து தானா, உண்மையாகவே இது அவர் தானான்னு சொல்லி அவர்கள் சந்தேகப்படும் பொழுது தன்னுடைய கைகளையும் தன்னுடைய விலாவையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். நம்ம இதில் வாசிக்கிறோம், யோவான் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம், ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் அதிலே அவர்கள் மிகவும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் இடரல்களையும் வேதனைகளையும் அவர்கள் அடைந்தார்கள். ஆண்டவருடைய மரணத்தினால பயங்கர குழப்பங்கள், பயங்கர இடரல்கள், நினைத்து பார்க்காத சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவங்க சிறிது கூட என்ன செய்யல, நினைக்கல. ஆண்டவர் பெரிய ராஜா, ஒருவேளை அந்த போர் சேவகர்கள் எல்லாரும் அவரை பிடித்தாலும் அவர் தப்பித்து விடுவார், சிலுவையிலிருந்து இறங்கி விடுவார் என்னெல்லாம் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் கலங்கி பயந்து போயிருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, திரும்பவும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அவன் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கலாம். நமக்கு அருமையானவர்களை இழந்து வெட்கப்பட்டு கூனி குறுகி நாம ஒரு அறை வீட்டுக்குள்ளே நம்ம உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கலாம். இன்னும் கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனையாக இருக்கலாம், பயமுறுத்துதல், கலக்கமாக இருக்கலாம்.
எந்த சூழ்நிலையிலே நாம் வீட்டுக்குள் அடைபட்டு நாம் துக்கத்தோடு அழுது கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்திலே கடந்து வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி கலங்கி போன சீஷர்கள், பயந்து போன சீஷர்கள் அங்கே கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டது போல ஆண்டவர் நம்முடைய துக்கத்தையும் நம்முடைய கலக்கத்தையும் நம்முடைய பயத்தையும் மாற்றி ஆண்டவர் நமக்கும் சமாதானம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அன்று சீஷர்களுக்கு நீர் சமாதானத்தை கொடுத்தீர். கலக்கம், பயம், திகில் எல்லாவற்றையும் மாற்றி சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியம் எங்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் எங்களை கலக்கி கொண்டிருக்கிறது, எங்கள் மனதை கலங்க பண்ணுகிறது, அந்த காரியத்திலே நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவர் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் சீஷர்களுக்கு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய பயத்தை மாற்றி அவர்களை சந்தோஷப்படுத்தினது போல ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த காலை வேளையிலும் சுவாமி ஆண்டவரே, யாராயிலும் கவலையோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு இருப்பார்கள் என்று சொன்னால், அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றி சீஷர்கள் சந்தோஷப்பட்டது போல, கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டது போல ஒவ்வொருவரும் சந்தோஷப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றவர் ஒவ்வொருவருடைய துக்கத்தையும் நீர் மாற்றி சந்தோஷப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை